பலாப்பழத்துல காப்பர் சத்து அதிகமாகவே இருக்கு. தைராய்டு சுரப்பி ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சத்து மிகவும் அவசியம். அதனால தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க பலாப்பழம் சாப்பிட்டு வர தைராய்டு நோய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் குணமாயிடும். உங்களுடைய எலும்புகளை வலுவாக்கக்கூடியது இந்த பலாப்பழம். பலாப்பழத்துல கால்சியம் சத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பலாப்பழம் நீங்க சாப்பிட்டு வருவதால உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் வலுவாகி ஆஸ்டியோபோரோஸ் போன்று உருவாகக்கூடிய நோய்களை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். பலாப்பழம் நீங்க சாப்பிட்டு வரதால எலும்பு தேய்மானம், அப்புறம் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் குணமாயிடும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் அதிகரிச்சு தருது. பலாப்பழத்துல அதிகமான வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் அதிகமாகவே இருக்கு. பலாப்பழம் வந்து நீங்க சாப்பிட்றதால உடல்ல ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் போன்ற நோய்களை வந்து தடுத்துரும். உடல்ல ரத்த வெள்ளையணுக்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரித்து உங்களுக்கு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கிறதுக்கு பலாப்பழம் உங்களுக்கு வழிவகுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்த நீங்க பலாப்பழம் சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள்